நம்ம வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம். சுக்கிர பகவானோட நாள் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு ஏற்றிட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாசி பருப்பும் துவரம் பருப்பு ரெண்டு கலந்து இட்லி சாம்பார் வைக்க. ரெண்டு கலந்து வைக்கணுமா? ஆமாம், ரெண்டு கலந்து வைக்கணும். பாசி பருப்பும் துவரம் பருப்பும். டேஸ்ட் மாறிடாதா? ஒரே மாதிரி இருக்குமா? அப்போதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ஒரு பருப்புக்கு ஒரு ஒரு சாம்பாருக்கு ஒரு ஒரு பருப்பு தான் போடுறீங்க? ஆமாம், அது ஒரு ஒரு பருப்பு போடுவோம். இது இட்லி சாம்பாருக்குலாம் ரெண்டு பருப்பு போடுவோம். கொஞ்சம் தண்ணி வேணா குறைச்சிக்குவோம், அது ரொம்ப பொங்கிட்டு வருமே. என்ன குக்கரில் வலிக்கும். உங்களுக்கு கண்ணு எப்படி இருக்கு? எனக்கு கண்ணு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பரவாயில்ல கொஞ்சம் பாதிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனால் கண்ணு முழுசா திறக்க வருது. முதல்லலாம் கண்ணை 1.5 கண்ணு மாதிரி மூடிக்கிட்டே இருப்பீங்களே. ஆமாம், நான் இப்போ கொஞ்ச நாள் அப்படி தான் மூடிக்கிட்டு இருந்தேன். நேற்று நைட்டு கண்ணு வலி எனக்கு வந்துருச்சு. கண்ணு இது அது என்னன்னா கண்ணில் வந்து பாக்டீரியாக்கள் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஒரு இடத்துல சேர்ந்துருக்கு. அதுதான் நம்மளுக்கு மேல் மொழியில் வந்து எரிச்சலாக வருது. எரிச்சல் வரனால தான் செவக்குது. அப்போ அதை அடக்கிறதுக்கு ஒரே வழி வந்து லிக்யூடு தான். லிக்யூடை வந்து 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, அதுக்கு புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்குங்களாம். அந்த லிக்யூடை 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஊற்றிக்கிட்டே இருந்தால் தான் அதுகளை அழிக்க முடியும். அதை தொடர்ச்சியாக 5 நாள் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா. அப்படின்னா தான் இப்போ நான் இப்போ எப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கா, சத்த நேரம் விட்டேன்னா அது திரும்ப ஆஃப் ஆயிடுது. அப்போ நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கேண்ணா. அது மாதிரி இதுவும் ஒரு 5 days நீ வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை 8 தடவை அந்த மாதிரி 5 நாளைக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கணும். உனக்கு வேலையே ஊற்றுறது. பாக்டீரியா கழிக்கணும்னா உனக்கு வேலையே கண்ணில் வந்து சொட்டு மருந்து ஊற்றுறது, அதுக்கு சொல்யூஷன். ஆனால் அது ஊற்றினால இந்த எரிகிறது குறையுது, சவக்கிறது குறையுது, அதுகளும் சாகுதுங்க. அதுகளை முழுசாக சாகடிக்கிறதுக்கு தான் 5 நாள். ஒரு நாள்லேயே சாகடிச்சிடலாம். முழுசாக சாகடிக்கிறதுக்கு திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிருங்க. நான் இப்போ விட்டுட்டேன்னா ஒரு 11 மணி 12 மணிக்கெல்லாம் திரும்ப எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிருது. ஊற்றணும். அப்படி ஊற்றி 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 கடைசி அதுகளை கொண்டாதே நம்மளுக்கு கண்ணு முழுசாக ரிலீஃப் ஆகும். அதுதான் அவங்க அதை பயோஸ்கோப்பில் பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட கண்டிஷன். இதுதான் இதுக்கு தான் 300 500. அப்போ மருந்தை வாங்கிட்டு வந்தாவே போதுமா உனக்கும்? அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் டெஸ்ட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம், மருந்தை வாங்கிட்டு வந்தால் போதும். அவர் என்னத்த சொல்கிறார் பாப்பா? நாளைக்கு உள்ளது நாளைக்கு தான் யோசிக்கணும், இன்றைக்கி எதுவும் யோசிக்கல. இன்றைக்கி காலேஜுக்கு கொண்டு போய் நான் லிக்யூடை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரத்துக்கு இருக்கா லிக்யூட் ஊற்றினா தான் குறைங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா லிக்விட் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா எரிய ஆரம்பிச்சிருது, திரும்ப முளைச்சிருது. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? கேரட் சீவுறேன். இப்படி செய்வேன்னா இன்னைக்குள்ள செய்ய முடிச்சுவீங்களா? சீவுறாங்க, நல்லா சீவு வருது. அது வேற சீவுறது, இது வேற சீவுறது. மளிகை. அப்புறம் இது அஜித்குமார் விஷயம் என்னாச்சு? அஜித்குமார் விஷயம் அதில் வந்து நான் சொன்ன மாதிரியே நான் அன்னைக்கு சொன்னேன் பாரு, அது மாதிரியே அந்த லேடி எஸ்ஐயை வச்சிருக்கான். புது இது சென்னை எஸ்ஐயோட ரொம்ப பழக்கம் உள்ளவலாம் அந்த லேடி. அந்த லேடி வந்தவர் சென்னை எஸ்ஐட்ட சொல்லி தான் இத்தனையும் பண்ணியிருக்காளாம். சென்னை இவ வந்து அந்த பையன் 500 ரூபா கேட்டானா, இவ வந்து 100 ரூபா தான் தருவேன் அப்படின்னாலாம். அவன் 500 ரூபா கேட்டான்னு சொல்லிட்டு அவன் அதனால காரட்டு வைக்கல இருக்கவன் 100 ரூபா தான் தருவேன்னாலாம். நாங்கள் 5 பேர் இருக்கோம், ஆளுக்கு 100 ரூபா வேணும், 500 ரூபா கொடுங்க அப்படின்னானா. அவ திரும்பி பணக்காரியான். அவளும் அம்மா அவளுக்கு 60 வயசு இருக்குமா. அவளை போய் சென்னையில் உள்ள எஸ்ஐ வச்சிருந்தானா. அவன் இவ சொன்ன உடனே அவன் பறந்துக்கிட்டு இங்க உள்ள படையில 5 பேரை அனுப்பி இங்க உள்ளவங்க தான் அவங்கள போட்டு தாக்கணும். அவன் சொன்னேன்னு பாருங்களேன் எப்படி பண்ணிருக்கீங்க. எப்படி இல்லை அவனுக்காக பொம்பளை நான் சொன்னேன்ல, ஒரு பொம்பளையோட இதாக தான் இருக்குன்னு சொன்னேன்ல. கரெக்டா பொம்பளைக்கு தான் அவ்வளோ கோவம். அப்பா
பெரிய இவளுக மாரி. அவ சுடிதார் போட்டுக்கிட்டு அவ எப்படி இருக்கா பத்தியா? சென்னையில எஸ்ஐ ரொம்ப பழக்கமா, சென்னை எஸ்ஐ. அவருக்கு போன் பண்ணி அவர் இங்க இருந்த ஆளுகளை அனுப்பி இங்க உள்ள படைகளை அனுப்பி இந்த மாதிரி அடிக்க சொன்னதான். பொம்பளை தான் எல்லாத்துக்குமே காரணம். மெயினா பொம்பளை மறைவா இருக்காங்களே தவிர எல்லாத்துக்கும் காரணம் அவளுக்கு தான். அவளுக்கிட்ட 500 ரூபா கேட்டான் அந்த பையன் வண்டி நிறுத்திட்டு இதுக்கு காவல்காரங்கிற பேர்ல. அதுக்காக தான் அவன் இது பணம் எடுத்து விட்டேன். அதை போலீஸ்காரங்க கேட்கவே இல்லையா பாரு. பணம் ஏன் எடுத்து இல்ல நகையை எடுத்துட்டியே, நகையை எவ்வளவு கொண்டாந்தியா, அது உண்மையா பையான்னு கூட ஸ்டேட்மெண்ட் கேட்காம பண்ணிருக்கேன். ஆனா நிறைய பேர் மக்கள் சொல்றாங்க, நேற்று நாராயண் சார்லாம் சொன்னாரு அவங்க திருடவே இல்லை போலையே அப்படின்னாரு. ஆமா, நகையை திருடாமலே இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அவன் நகையை எவ்வளவு கோயிலுக்குள்ள வருவா, நகையை வச்சுட்டா காருக்குள்ள என்ன. ஆமா, என்னமோ சொல்றாங்க, இவங்களும் அடிச்சிருக்காங்க. அறிவே இல்லையா அவனுக்குலாம், போலீஸ்காரனுக்குலாம். ஆனா இவங்க அடிச்சவங்க பொண்டாட்டியா அவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு அவளுக்கு மேற்கொண்டு ஸ்டேஷன்ல சொல்றாங்கன்னா எங்க புருஷங்களெல்லாம் விடுங்க, அம்பட்டு நகையை போட்டுக்கிட்டு பெரிய அரசியல்வாதிய பொண்டாட்டியாட்டா அவளுக்கு அவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 20 பவுன் 25 பவுன் இருக்குமா ஒரு செயினே அவளுக்கு போட்டுருக்குது. அவ்வளவு போட்டுக்கிட்டு எங்க புருஷங்கெல்லாம் அவங்க மேல அதிக ஆளு சொல்லிதான் அடிச்சாங்க. அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப தரணும். அவளுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சவங்கள பாரு. எங்க இருந்து எங்க போகுது. எஸ்ஐ இதுல நேரடியா தலையிடலையா, சென்னை எஸ்ஐ. ஆனா அவர் சொல்லிட்டே இவங்க இயங்குனாங்களாம். நம்ம மேல் எடுத்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இல்லாம செய்ய மாட்டாங்க. இதுக்குதான் போலீஸ் ஆகுறதா இவங்க இருக்கீங்க. இல்ல அவர் என்ன கொள்ளவா சொல்லிருப்பாரு. அவர் இது காணும்னா அவங்க கொண்டாந்து ப்ரூஃப் வேணும்ல, கொண்டாந்து ப்ரூஃப் இல்லாம காணும்னு இப்ப புது நானும் போய் சொல்லலாம். ஆமா, போய் சொல்றது. இன்னைக்கு நான் வீட்டுலயே வச்சு இருந்து அது 100 பவுனை ஒருத்தன் வந்துட்டு போயிட்டான்னு வச்சுக்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஜாம 100 பவுன் என்கிட்ட இருந்துச்சு, அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு நான் சொன்னா அதை நம்புவாங்களா என்ன? ஆமா ஆமா, கோயிலுக்குள்ள போறவ எதுக்கு நகையை கழட்டி அது இது சாட்சி இருக்கான்னு விசாரிக்கணும்ல, அதை விசாரிக்காம பரதேசி அடுத்துக்குள்ள போட்டு சித்திரவதை பண்றவங்களே பொழப்பா போகுது. என்ன காலம் போ உலகமே. சரிவா, வெங்காயம் ஸ்டோரேஜ், வெங்காயம் பூண்டு, வெங்காயம், தக்காளி. நேற்றெல்லாம் எனக்கு உடம்பே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அல்சர் என்னவோ தெரியல, அல்சருக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன். நேற்று நான் இந்த வெஜிடபிள் பிரியாணி காலையில் சாப்பிடாம எனக்கு பழைய சாதம் ஆசையாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லது நல்லதுங்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு பழைய சாதம் இருந்தது சாப்பிட விட்டு பழைய சாதமும் இந்த மிளகா வத்தல் போட்டு வச்சுருந்தேன், மோர் மிளகா, அதை 2 பொரிச்சிட்டு சாப்பிடுவோம். ரொம்ப நாள் ஆசை இது எனக்கு. என்ன எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் ரொம்ப வரும். மோர் மிளகாயை வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு மோர் மிளகாயை வறுத்துக்கிட்டு அந்த பழைய சாதத்தில் தயிரை ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டேன் காலையில். அது சாப்பிட்டதுலேருந்து நீ என்னென்ன இருக்கிறியோ தெரியல, வயிறு ஒரு மாதிரியே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் வயிறு அந்த சரியான நிலைமைக்கே வரல. அது எனக்கு அல்சரை தூக்கி விட்டுச்சு அந்த மிளகா. அதுக்கு என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்தேன், நானே கை வைத்தியம். இது ஜெல்ல சாப்பிட்டு பார்த்தேன், ஜெல்லு சாப்பிட்டேன் சரியாவில்லை. ஜெல்லு இல்லை, அந்த பாதாம் பிஸ்தா, பாதாம் பிஸ்ன்னு ஊற வச்சிருந்தேன், அது சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் சரியாவில்லை. அப்புறம் இந்த நாட்டு மருந்து கடையில் இங்கிலீஷ் மாத்திரை போடக்கூடாது, அல்சருக்கு ரொம்ப கெடுதல்ங்கிறாங்க. அதனால அது போடாமலே நான் அன்னைக்கு ஜிஹெச்சுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் பாரு தூள், அது போட்டேன், அதுவும் கேட்கல. ரொம்ப எனக்கு வயிறு மந்தமாச்சு. நேற்று கூட்டியல்வே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீடு. அப்புறம் அதோட கூட்டியல்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சரியாகல. அப்புறம் எண்ணெயை தேய்ச்சேன் வயிற்றுல. அப்புறம் லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணேன், ஒரு 5 மணி போல தான் எனக்கு தெளிவு கிடச்சிச்சு. சரி நம்ம அல்சர் மாத்திரை கடையில் வாங்குற மாத்திரையை போட்டால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. இதை நீங்கள் அப்பவே போட்டுக்கலாம். அல்சர் மாத்திரை போட்டதும் கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். வெந்தயம் தண்ணி ஊற்றி குடிக்கக்கூடாதான், அது கல்லீரலை பாதிக்குமா.
நம்ம வந்து ஊற வச்சு தான் சாப்பிடணுமா வெந்தயம். ஓ, தயிரில் எப்படி பால மம்மி வெந்தயம்? ஆமாம், தயிரில் அதில் கல்லீரலில் பாதிக்குமா முழுசாக வெந்தயத்தை அப்படி சாப்பிட்டோம்னா? ஊற வச்சுட்டு சாப்பிடணுங்கிற தெரியல. ஓ, யார் சொன்னா? முத்துமினா. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஏதாவது வயசுல ரொம்ப கஷ்டமாக போச்சு ஃப்ரெண்ட்ஸு. அப்பா எனக்கே என்னடா பண்ணுறது, ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆயிடுதோன்னு 3 ஆகி போச்சு நேற்றுக்கு நிலைமை. வயிறும் ஒரு பெரிய பாதிப்பு தான். வயிறு பெரிய பாதிப்பு. வயிறு சரியில்லைன்னா மற்ற உறுப்புகள் பிரச்சனையாக போயிடும். இல்லை வயிறு அப்செட்டாகவே இருக்குன்னா காலையிலேருந்து ஒரு வேலையும் ஆகாது. சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம்லாம் நான் அந்த பிரியாணி போட்டது சாப்பிடவே இல்லை. வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடவே இல்லை. அப்படியே இருந்தேன். அந்த பழைய சாதமாக அந்த மிளகா இருந்தேன். எனக்கு பிரச்சனை. அது சாப்பிட்டதோடு சரி. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் என்னால் ஒன்றுமே சாப்பிட முடியல. அப்புறம் 5 மணிக்கு மேலே நான் மல்லு கட்டி இந்த மாத்திரை அல்சர் மாத்திரை போட்டதுக்கப்புறம் 2 இட்லி ஊற்றி 2 இட்லி சாப்பிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெம்பே பத்தல. இன்னுமே எனக்கு தெம்பு இல்லை, அது மாதிரியே இருக்கு. இட்லி சாப்பிட முடிஞ்சுச்சா? இட்லி 2 இட்லி சாப்பிட முடிஞ்சிச்சு. அது ஜீனியை தொட்டு சாப்பிட்டேன். தொட்டுக்கவும் சட்னி இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிடல. சட்னி எல்லாம் சேருதோணுமோ கொஞ்சம் நம்ம பத்தியமாவே இருப்போம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு நிலைமைதான் அப்பா. இந்த உடம்பை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்கும் போல ஒரு வயசு வந்துருச்சுன்னா. எந்த உறுப்பு பாதிச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு அப்பா. கண்ணு எரிச்சலான ஆசீர்வாதம் தான் சொல்லணும். வேற பணம் காசுலாம் வேண்டாம். நமக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைச்சா போதும். உண்மையில அதுவே பெரிய ஆசீர்வாதம் தான் சொல்லணும். அதுக்கு எவ்வளவு கோடி பணக்காரர்களுக்கு அர்த்தம். நான் நேற்று கண்ணை காலையில் போயில செவந்த மட்டும் தான் இருந்துச்சு. கண்ணை தேய்க்கல நான் இது வரைக்கும். நேற்றுக்கு என்ன பண்ணிவிட்டேன், காலேஜில் ஹெச்ஓடி வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டாரா, அவரை பார்க்கவே முடியல. சரின்னு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணிட்டேன், கண்ணை தேய்ச்சி விட்டேன். கண்ணை தேய்ச்சவன் கண்ணை வீங்கி போச்சு. நாராயணன் வரையில கேட்குறாரு, ஏன் என்ன கண்ணு வீங்கி போச்சு அப்படின்ட்டு. அப்போ நேற்று வரையில வீங்கி போயில வந்தேன். நான் பஞ்சு வைக்க வரையில எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கண்ணு வீங்கி மாதிரி இருக்காப்புல, கண்ணு வீங்கி ஒரு மாதிரி இருக்காப்புல, கண்ணில் ஏதோ நேற்று எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நான் அப்புறம் தான் யோசிச்சேன், இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணுறது, வேலைக்கு போகணுமேன்ட்டு தான் நைட்டு ஃபுல்லாக ட்ராப்ஸை ஊற்றுவோம். ட்ராப்ஸ் ஊற்றினா கொஞ்சம் அடங்கிடும். ட்ராப்ஸ் தான் ஒரே தேர்வு. டாக்டர்கிட்ட போனாலும் ட்ராப்ஸே அதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் 10 தடவை ஊற்றுங்க அப்படிங்குதுங்க. அப்போ தான் அதோட வீரியம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு முடிவு எடுத்தேன். உடம்பு நல்லா இருக்கணும், அது கடவுளோட ஆசீர்வாதம் தான் அப்பா. உடம்பு மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்க, அவ்வளோதான். நேற்றுக்கு என்ன தண்ணி சரி பண்ண வரேன்னு சொன்னாரு, நீங்கள் வந்தாரா? வரல அவர் வரல. நம்மளே தான் தண்ணி அடைச்சிட்டு இட்லி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு சாதம் எல்லாம் வடிக்கல, நான் என்னால் முடியல. அதனால இட்லி ஊற்றி சாம்பாரை வச்சு அவனுக்கு இட்லியே கட்டி கொடுத்து விட வேண்டியது. காலையிலைக்கும் மதியத்துக்கும் இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கேன், இட்லி ஊற்றுவோம். வேணும்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா கொண்டு வைக்கலாம். இந்த மாவு சின்னதில் அடைச்சி வச்சுருக்கேன், அங்கே பெருசில் இருக்கு. மாவை என்னைக்கு ஆட்டினீங்க? நேற்று தான் ஆட்டினேன். மாவு ஆட்டிட்டேன். நல்ல வேலை நேற்று தானே மாவு ஆட்டினேன். ஆமாம், நேற்று தான் ஆட்டினேன். நல்ல வேலை எந்திரிச்சாம மாவாட்ட முடிக்கிற பிரச்சனை இல்லைன்னா கஷ்டமா போயிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாவு இருக்க மாதிரி இருக்குங்கிறது கண்டிப்பா உண்மை. நேற்றுக்கு அதான் மெயின் தெய்வம் இருக்குங்கிறதுக்கு. நேற்றுக்கு இந்த இடத்துக்கிட்ட நான் வீட்டுக்கிட்ட வரையில மாடு ஒன்று அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு பிரேக் போட்டால் ஸ்கிட் ஆயிரும், வண்டி சறுக்கிக்கிட்டு போயிடும். நேற்றுக்குன்னு பார்த்து வண்டி சறுக்கிக்கிட்டு போகல. நல்ல வேலைக்கு இல்லைன்னா விழுந்துருமே. ஆப்போசிட்டில் அங்கிட்டு இருந்த மாடு இங்கிட்டு வருது. ஆப்போசிட்டில் ஸ்கிட் ஆகி விழுந்திருந்தா என்ன ஆகுறது? அதே தெய்வம் ஏதோ நம்ம கும்பிட்ற தெய்வம் அந்த செகண்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நேற்று எனக்கு மாவு ஆட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்தால் மாவு அப்படி வீணா போயிருக்கும். உளுந்தெல்லாம் ஆட்ட முடியாது. ஆட்டவே முடியாது. உடம்புல சாப்பிட முடியல, தெம்பு இல்லைன்னா எப்படி ஆட்ட முடியும்? எந்த வேலையும் ஒரு நாள் கூட நமக்கு சாப்பாடு இல்லைன்னா உடம்பு இயங்க முடியாது. அதான் ரஜினி சொல்லுவார்ல, சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார்.
சாப்பிட்ற சாப்பாடும் தெம்பை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி சக்கையெல்லாம் வெளியே நான் போயிடணும். என்ன யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. எனக்கு வந்து அல்சர் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அல்சர்னால தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை. எதுவும் நல்லது, நான் இந்நேரத்துக்கு மட்டன் சிக்கன்லாம் பிள்ளையதான் சாப்பிடுவேன், ஒழிய நான் சாப்பிட மாட்டேன். 5-6 குழம்பு தான் ஊற்றிக்குவேன். எதுவும் ஆசைப்பட்டது சாப்பிடவே முடியாது. கரண்டி கரண்டி உடம்பு நல்லா இருக்கவெல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். அதுவே பெரிய பாக்கியம்னு நினைக்கணும். உடம்பு நல்லா சுத்த வேண்டாம். ஆமா, உடம்பு நல்லா இருக்கணும். ஏதோ பசியார கஞ்சி சாப்பிடணும், குடிக்கணும், அவ்வளவுதான். பெரிய சொத்தை வச்சுக்கிட்டேன். இவங்க கௌரவம் பார்த்து தான் போச்சான் அந்த புள்ள வினிதா ஹவுஸ் குக்கிங், அதோட சேனல்ல போய் பார்த்தேன். அது அந்த பிள்ளையோட அம்மா அப்பா கௌரவம் பார்த்துதான் அது வந்து சொல்லிதான் இருக்கும் அம்மாட்ட. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி எந்த பிள்ளையும் அம்மாட்ட மனசை திறந்து பேசாம இருக்காது. என்ன அம்மாட்ட சொல்லிதான் இருக்குது. அவங்க கௌரவமான குடும்பம், நீ அனுசரிச்சு போமான்னே சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் அனுசரிச்சு போ, அப்புறம் சரியா போயிடும். இவங்க இந்த அம்மா கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா இப்ப அழுகுது. இந்த அம்மா கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா அந்த புள்ள செத்துருக்காது. இவங்க 2 பேரும் ஒரு தைரியம் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த புள்ள செத்துருக்காது. அந்த பிள்ளையும் பார்த்துருக்கு. அது சின்ன பிள்ளை தானே. நம்ம இவர்கிட்ட வந்துட்டோம்னா நம்ம குடும்பத்தோட கௌரவம் போயிடுச்சு. என்னைய கௌரவம் வாழ்க்கை நமக்கு வேணுங்கிறவரை நம்ம கெட்டதை அமைச்சிக்க கூடாது. ஆனா அது கெட்டதை அமைஞ்சா அதை மாத்திக்கிற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? என்ன நம்மளை எதையும் கெடுத்துக்க கூடாது. ஆனா வாழ்க்கை கெட்டதா அமைஞ்சு போச்சுன்னா அதை மாத்திக்கிட்டு நம்ம வாழ்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? அதை பண்ணிருக்கலாம்ல. அந்த அம்மாவனாலதான் அந்த புள்ள செத்து போச்சுன்னு சொல்றாங்க. அந்த அம்மாவிட்ட வந்து சொல்லி இருக்கோம் கண்டிப்பா. அந்த அம்மா கேட்டுக்கல. நமக்கு கௌரவம் தான் பெருசு. ஏன் ஒரு 10 நாள் 15 நாள் கூட வச்சிருந்துருக்கலாம். ஆமா, ஒரு 2 நாள் 3 நாள் வச்சிருந்துட்டு போமான்றுவா. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்களை கேட்க ஆரம்பிச்சிருவா, என்ன உன் மக இங்க வந்திருக்கான்னு. ஆமா, அதுக்கு அது முடிவு வேற எப்படியா தேடி இருக்கலாம். ஆமா, அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா தைரியம் கொடுக்கலன்னா இப்படி புள்ள முடிவு எடுக்கும். இப்ப நானே இருக்கேன், நம்ம தைரியம் கொடுக்கலன்னா அந்த புள்ள அப்புறம் நெகட்டிவா தானே யோசிக்க ஆரம்பிக்கும். நம்மளே அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான், கௌரவமான குடும்பம் தான், நீ அங்கேதான் இப்ப வாழணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிள்ளை நெகட்டிவா தானே இந்த படத்துல எழுந்திரிச்சு எல்லாம் குழப்பலாம். அந்த பிள்ளைக்கு எப்படிப்பா தைரியம் இருக்கு? அது சின்ன பிள்ளை தானே, அதுக்கு என்ன 25 வயசு தானே, அது குழந்தை தானே. இந்த எருவு மாடுகளுக்கு அறிவு இல்லைங்கல்ல, அந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்கும்? அப்பா ஆனா உண்மையா பாவம், அப்பா நல்லவராதான் இருக்காரு அந்த பிள்ளையோட அப்பா. அம்மா இப்ப உட்காந்து கூட உழுகுறா. அந்த புள்ள செத்தது காரணமே இந்த அம்மாவும் சேர்ந்துதான். அனுசரிக்காததான் அனுசரிக்காததான். இப்போ ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல சரியாவே இருக்கும்னு சொல்ல முடியாது. சரியா இருக்கணும். வாழ்க்கை எல்லாம் எப்படி வாழ்க்கை எந்த பாதையில போகுதோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் எடுக்கதான் வேணும். ஊர் சொல்லும் உலகம் சொல்லும்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை போக வேண்டியதுதான். இப்போ அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் சொல்லலைன்னா இவங்க இந்த மாதிரி இருந்தா சரி. மம்மி கம்ப்ளைண்ட் சொல்லல, சரி அவ இருக்கட்டும் அப்படின்னு விடுறது தானே நல்லது. கம்ப்ளைண்ட் சொல்லலைன்னா அவங்க நல்ல குடும்பம், நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். கம்ப்ளைண்ட் சொல்கிற போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிவை மாற்றி தானே வேண்டியிருக்கோம். திரும்ப குக்கர் ஏற்றிருக்காங்க. திரும்ப இது வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காயும் போட்டு வேக வச்சுருக்கீங்களா? முருங்கைக்காய் ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருவோம். புளி எதுக்காக? சாம்பார் கொஞ்சோண்டு புளி ஊற்றணும். கரைச்சி ஊற்றணுமா? அதை குக்கரை அவுத்துட்டு இதை கரைச்சி ஊற்றணும். ஊற்றிட்டு தாளிச்சு விட வேண்டியது. அப்படிதான் முடிஞ்சு வச்சு. இட்லி சாம்பார் ஈஸி. சாம்பார் இட்லி வைக்கிறதும் ஈஸி, ஆட்டி வைக்கிறது ஈஸி. ஆட்டி வைக்கிறது பொட்டாட்டி அந்த ஆட்டிச்சா உளுந்த போட்டு உளுந்த ஊற வச்சு மாவை போட்டு ஆட்ட வேண்டியது. நேரம் ஆடு, அதை ஆடுற வரைக்கும் உட்காந்துருக்கோம். என்ன ஒரு 2 மணி நேரத்தில் ஆடிடுமா? 2 மணி நேரம் ஆச்சு. சப்பா கடவுளை. வலிக்கு நம்ம புது கிரைண்டர் வாங்கணும்னு ட்ரை பண்ணல.
நம்மளோட கிரைண்டர் நல்லா தானே ஆட்டுது. மாவு நொறுங்க ஆட்டுமா? நல்லா ஆட்டும். நம்மளோட கிரைண்டர்லாம் அந்த காலத்து இந்த மாதிரி கிரைண்டர்லாம் நல்லா ஆட்டும். இப்ப வாங்குற வேற என்னமோ மிக்சி மாதிரி கிரைண்டர் அதுதான் நல்லா ஆட்டாது. உளுந்து வந்தீங்கன்னா பாதி உடச்சு 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 உளுந்தா இருக்கும். முத்துநாடு கிரைண்டர்லாம் அப்படித்தான் இருக்கும். விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு சொல்றாங்க அந்த ரிதன்யா விஷயத்துல, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையானதுனாலதான் இந்த மாதிரி தண்ணியே மாச்சிக்கிச்சு. அந்த பிள்ளையும் கொஞ்சம் ரூடான பிள்ளையா இருந்திருந்தா தண்ணியை மாச்சிக்கிட்டு இருக்காது. அதை அடுத்தவங்க பண்ணவங்களை என்ன செய்தின்னு கேட்டிருக்கோம். என்ன அது அது நல்ல பிள்ளை இருந்தால்தான் கடவுள் இத்தனை சாமி கும்பிடுச்சு. அந்த சாமி ஒண்ணு கூட காப்பாத்துறே. அப்ப கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தது. அது இந்த தற்கொலை கோயிலுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா, அதாவது நம்ம வேற இடத்துக்கு போறதுக்கு வழியே இல்லைங்க. எல்லாம் எதுக்கு ஒண்ணுக்குள்ள மாட்டி தானே ஆகணும். இப்போ நம்ம வந்து அங்கிட்டு இங்கிட்டும் போனால் அங்கிட்டு முட்டுச்சந்து இங்கிட்டு முட்டுச்சந்து சென்டரில் போய் தானே ஆகணும். அது மாதிரி அதுக்கு வந்து அப்பா வீட்டுக்கு அவங்க குலதெய்வம் காப்பாத்திருக்கலாம். ஒரே பொண்ணுதான் இந்த பிள்ளை. ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் அவங்க வீட்டுல. பணம் காசு இருக்கு, வீடு அவ்வளவு இல்லை மேமி. காப்பாத்திருக்கலாம்னா கட்டி கொடுத்தாச்சுன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணு பையன் வீடு தான் உங்களுக்கு பொறுப்பு, எங்க வீட்டுல சும்மா ஒரு நாள் 2 நாளைக்கு வந்துட்டு போன்றாங்க, பிரச்சனை இருக்கிறத நீ தான் பாத்துக்கணும்ன்றாங்க. அவங்க என்னடான்னா, நீங்க டெய்லி டார்ச்சர் பண்ணி நீ போய் பணம் வாங்கிட்டு வா பணம் வாங்கிட்டு வா பணம் வாங்கிட்டு வான்னு டெய்லி டார்ச்சர். இப்படி இருக்கிற போது நம்ம ஒரு ஸ்டேஜ்ல என்னடா எங்கிட்டா போறது அப்படின்ற டவுட் வருமா வராது? உங்களுக்கு டெய்லியுமே இன்னைக்கு வந்து 1008 பிரச்சனையா இருந்துச்சுன்னா டெய்லி என்னடா பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டோம். இல்ல இவங்க சொத்து பத்து எல்லாம் பார்க்காம பையன் ஆக்டிவா சம்பாதிக்கிற பையனா பார்த்து என்ன, அந்த மாதிரி பையனுக்கு ஒரு சம்பாதிக்கிற ஆக்டிவா இருக்க பையனுக்கு இந்த குரூரமான எண்ணம் எல்லாம் வராது. ஏன்னா அவனுக்கு தெரியும் வழி. அவன் கொஞ்ச நேரம் சண்டை போட்டுவிட்டு அவன் பொழைக்கிற பொழப்ப பார்த்து போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி 24 hours ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு உட்காந்து. ஏன்னா அவனுக்கு சம்பாதிக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும், நோக்கம் இருக்கும். என்ன இது இவனுக்கு எதுவுமே இல்லாமதான் சித்திரவதை பண்ணிருக்கேன் அந்த பிள்ளைய. பாவம் அழகு வைத்த பிள்ளை. அவங்க அம்மா மாரியே வந்துருக்கும், கொஞ்சம் வயசானா. நல்லா அழகு வைத்த குண்டா கொடுக்கு முழுக்குன்னு இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். அவன் தான் கொடுத்து வைக்கல. உண்மையில சொல்ல போனா அவனுக்கு இந்த அழகான பொண்டாட்டியோட வாழை கொடுத்து வைக்கல. அவன் ஒரு பரதேசி. உண்மையில சொல்ல போனா ஆனா அவனை அழகாதான் இருக்கேன். அவன் அழகாதான் இருக்கேன். 2 அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் விட்டு போச்சு. ஆமாம், அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். அவங்க அப்பாவும் நல்லா தான் இருக்காரு. அவரையும் பார்த்தா குரூரமான ஒரு மாதிரி தெரியல. ஆனா அவங்க பையனோட அப்பா இது வரைக்கும் என்ன பிசினஸ்னே சொல்லல. இல்லை ஆமா, அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா, பையனோட அப்பா அவ்வளவு தூரம் தெரியல. பொண்ணோட அப்பா ரொம்ப தன்மையா நல்லவரா இருக்காரு. போய் அவ்வளவு விவரமா பேசுறாரு, அவ்வளவு கரெக்டா இருக்காரு. பொண்ணோட அப்பா ஏதோ நல்ல இதுலதான், அவருங்க இதுலதான் பனியன் கம்பெனி வச்சிருக்காரு. ஓ, பனியன் கம்பெனி. நல்ல தெளிவா பேசுறாரு, தெளிவா இருக்காரு. பனியன் கம்பெனி வச்சிருக்காரு திருப்பூர். அதனாலதான் அந்த பிள்ளை அப்பாவுக்கே லெட்டர் எழுதி வச்சுச்சு. எந்த பிள்ளையும் அம்மாவை தான் இதுவா நினைக்கும். அம்மா விட்டுட்டு அப்பாவுக்கு தான் எல்லா வாட்ஸ்அப் மெசேஜும் பேசியிருக்கு. அப்பா என்னால முடியலப்பா அப்படின்னு. பாவம், என்னால முடியலப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு அப்பாவுக்கு தான் எல்லாம் பண்ணிருக்கு. கடைசியா உள்ளதா? கடைசியா. ஆமா, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே அம்மாட்ட சொல்லியிருக்கோம். அம்மா கேட்டுக்கல. கௌரவம் தான் பெருசுன்னு நினைச்சு அவங்க விட்டுட்டு இப்ப கிடந்த உழுகுறாரு. எதுவுமே கொஞ்சம் சரியில்லைன்னா சரின்னு விட்டு பிடிக்கணும். எதையும் நம்ம ரொம்ப முரடா அப்படியே ஒண்ணு நடக்காத ஒண்ணு நம்ம நடக்க வச்சு நம்மளா ஜெயிக்கவே முடியாது. எதுலையுமே, எந்த ஒரு விஷயத்துலயுமே சரி, காலப்போக்கில் அதை விட்டு பிடிச்சா காலப்போக்கில் அது சரியாயிடும். என்ன, காலம்தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு அந்த பயலே மாறி திருந்தி குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். அதுல மாறலாம்ல அந்த பையன். அவனும் மனுஷன் தானே. ஆமா, இந்த ஸ்டேஜை தாண்டி இருக்கணும். தாண்டிட்டான். ஆமா, காலத்தின் கையில விட்டுறணும். எல்லாத்தையும் அர்ஜென்டா அப்படியே இதுங்க கூடாது. உடனே வளைக்கிறோம்னு நினைச்சாதான் ஒடிஞ்சு வருது. இப்போ கல்யாணம் ஆன கப்பலுக்கு ஒருத்தருக்கு உடனே ஹனிமூன் போகிறதுக்கு இது இருக்கும். ஒருத்தருக்கு ஹனிமூன் போகிறதுனா இல்லவே இல்லைன்றதுக்காக. நீயே நான் உள்ள சொல்லுது, என்னை எங்கள் வீட்டுக்காரர் 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகல. சரி, அவர் கூட்டிட்டு போகிறோம்னு சொன்னாராம். கூட்டிட்டு போகிறோம்னு சொன்னா இது இந்த சனி கோயிலுக்கு இந்த இது மாதிரி இருக்கும்ல, காளகஸ்தி, இந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டிட்டு போனாராம். முத
எல்லாரும் குடும்பத்தோட ம் ம் அது சொல்லி சிரிக்குது. இதுதான் எங்க வீட்டுக்காரர் என்னை கூப்பிட்டு போனாரு. இந்த மாதிரி சனி கோயிலுக்கு, இந்த மாதிரி கோயிலுக்கு கூப்பிட்டு போனாரு. முத அவர் எங்களை எங்கேயுமே கூப்பிட்டு போகல. அதெல்லாம் வாழலையா வாழ்க்கை? வாழ்ந்து 2 புள்ள பெற்று அதுக்கு வாழலையா? ஆனா அதுங்களுக்கு குறை இருக்கு, வெளியே சொல்லுதுங்க. இருந்தாலும் அதை அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகுதுங்க. மனசுல காயம் இருக்கனால தானே நீங்க நல்லா வந்து சொல்றாங்க. ஆமா, பாவம். எல்லாருக்குமே காயம். என்னென்னமோ வாழ்க்கை வாழுதுங்க இன்னைக்கு. சிங்கப்பூர், அமெரிக்கா, கனடா. ஆமா, நம்ம இளையராஜா குடி இதுல போட்டிருக்காங்க. 2010ல இருந்து இப்ப இங்கிட்டு உள்ள காலம் எல்லாம் பொம்பளை பிள்ளைய மாசம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்குதுங்களாம். கேட்டுக்க கதையை. பொம்பளை பிள்ளைய சம்பாதிக்குதுங்களாம். அது என்ன சொல்லுதுங்களாம், நீங்க எனக்கும் மேல நீங்க சம்பாதிக்கணும், மாப்பிள்ளையா வரவேன். என்ன சம்பாதிக்கணும், வீட சமைக்க தெரியணும் மாப்பிள்ளைக்கு. அதுகளோட கண்டிஷன். மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியணும், வீடை பார்த்துக்க தெரியணும், என்னையும் கனிவா அன்பா நடத்தணும். நான் சொன்னதெல்லாம் கேட்டு என்ன. அப்புறம் நான் சமயத்துல சோசியல் ட்ரிங்க்னா என்ன? வெளிவட்டாரம் ட்ரிங்க்ஸ்னா ட்ரிங்க்ஸா? சோசியல் ட்ரிங்க்ஸ். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணாலும் என்னை கண்டுக்க கூடாது. ஏன்னா 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கும்போது பெரிய இதுல இருக்கும்போது நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதான் செய்வேன். அதுக்கெல்லாம் கண்டுக்க கூடாது, அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. அப்படி இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கண்டிஷன் கொடுக்கலாம். இப்ப நம்ம கிங்கினி கொரிடார்ல போட்டிருக்காங்க. இப்ப உள்ள பிள்ளைய அந்த கண்டிஷன் கொடுக்கலாம். என்ன தப்பு பண்ணாலும் நீ கண்டுக்க கூடாது. என்ன நீ வீட்டுக்கு ஆக மொத்தம் நீ வீட்டுக்கு ஒரு அடிமையா இருக்கணும். என்ன யாரையும் கட்ட புருஷன். ஆனா நீயும் சம்பாதிக்கணும். நான் 2 லட்சம் சம்பாதிச்சா நீ 3 லட்சம் சம்பாதிக்கணும். இருந்தாலும் நீ அந்த உரிமையெல்லாம் அந்த பெருமையெல்லாம் நீ எடுத்துக்க கூடாது. நீ வீட்டுக்கு வந்து பாடுபடணும், என்னையே அனுசரிச்சு போகணும், எல்லாம் பண்ணணும். நான் சமயத்துல ஃப்ரெண்ட்ஸுகளோட தண்ணி அடிச்சுட்டு வருவேன். அதுக்கும் நீ ஒண்ணும் சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் ஓகேனா சிட்டி விட்டு பிள்ளைகளே அதெல்லாம் பசங்க பண்ணா ஓகே, அதுகளுக்கு பசங்க பண்ணா தப்பு இல்ல. அதுகளுக்கு ஓகேவா இந்த மாதிரி சொல்ற பிள்ளைகளுக்கு? தெரியல. அந்த இதுல போட்டிருக்கேன் 2010ல இருந்து இங்கிட்டு உள்ளது பூரா அப்படித்தான் இருக்கான் நம்ம கேஸ்ட். இப்ப அதனாலதான் ரொம்ப சிரமமா இருக்கான். இல்ல மேமி, அவங்க என்ன சொல்ல வரான்னா, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என்னை கண்டுக்க கூடாது நீ. அதே மாதிரி அந்த பையனும் கட்டுற பையனும் பையன் ரொம்ப ஒழுங்கா என்னைய தவிர வேற யார்கிட்டையும் பேசக்கூடாது. அதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா நாங்கள்ல விலை கொடுத்து வாங்கியிருக்கோங்கிற மாதிரி இல்லை. அப்படி போயிட்டு சமூகம் அதுல என்னத்தை செய்ய சொல்ற சொல்லு பாரு. சமூகம் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரே காரணம், பிள்ளையில படிக்க வச்சு சம்பாதிச்சிக்க வச்சதுதான் மெயின் காரணமே. இந்த சாப்ட்வேர் வந்து பொம்பளை பிள்ளையில யாரையும் எடுக்காம வெளியில விட்டாங்கன்னா சரியா வந்துடும். பொம்பளை பிள்ளைல வெளியே விட்டாங்கன்னா எல்லாம் அடங்கி போய் பேசாம சுத்தியும் வாங்கி பொத்திட்டு உட்காந்துக்கணும். அதை விட்டு வீட்டில் முதல்ல வீட்டுக்குள்ளே கிடந்துச்சுங்க. இப்போ வெளியே போனதும் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப இது பண்ணுது. எதையும் நல்ல விதமா பயன்படுத்தினா நல்ல விதமா நம்மளுடைய மேம்பாட்டுக்காக எதையும் பயன்படுத்தலாம். நான் அதுதான் சொல்லுவேன். பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வச்சு கெடுத்துக்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையோட மேம்பாட்டுக்காக நம்மளுடைய கல்ச்சரை மாத்தாம அப்படி போயிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி பரவாயில்ல. அட வேலைக்கு ஆரம்பிச்சுக்க, அந்த சௌகரியத்தெல்லாம் அனுபவி. உன் கேரக்டரே மாத்துறத நீ பண்ணினா அது தப்புதான். என்ன கேரக்டரே மாத்தக்கூடாது. ஒரு வேலைக்கு ஆரம்பிச்சுக்க, உனக்கு செல்ஃபுக்கு ஆரம்பிச்சுக்க. நம்ம பண்ற வேலைகளுக்கு குறைச்சிக்கலாம். ஆமா, இப்ப நம்ம நிறைய ஒர்க் பண்றோம்னா அந்த இடத்துல இன்னொரு ஆளை போடு, அந்த மாதிரி குறைச்சிக்கலாம். ஒரு உதவி பண்ண யாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் செய்ய. பணம் இருக்குன்னா அந்த மாதிரி எல்லாம் செய்ய. ஒரு 10 பேரை படிக்க வைக்கலாம். ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நடத்தி அதுக்கு செய்யலாம். அதெல்லாம் புண்ணியம். அதை விட்டுட்டு நம்மளுக்கு இது கம்மி, இன்னும் 10 லட்சம் சம்பாதிக்கிற பொம்பளை பிள்ளைலாம் இருக்கான். ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்குதுலாம் பொம்பளை பிள்ளைகள. கனடா, அமெரிக்காவில் அதுகளுக்கும் இது வெளிநாடு போறதுக்கு வேற சுதந்திரம் கொடுக்கணுமா. வெளிநாடு பறந்துட்டு வருங்களாம் அப்பப்ப. இந்தோனேஷியா, அமெரிக்கான்னு அதுக்கு வேற புருஷன் ஒத்துக்கணுமா. இதெல்லாம் ஓகேன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன். மொத்தம் என்ன, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ கண்டுக்க கூடாது. இதுதான் அதுக்கு சொல்ல வர. இது எப்படி
இது எப்படி சரியாகும், சாத்தியமாகும்? இது வாழ்க்கையே இல்லையே. இது தனி பாதையில் அவங்க போயிட்டு அவங்க சாக வேண்டியது என்ன? இது குடும்பமா வராது. கல்யாணம்னு ஒன்னா புள்ள வரக்கும்ல, அந்த பிள்ளைக்கு எப்ப யார் பார்க்கறது என்ன? இது எப்படி சாத்தியமாகும்னு ஆனா அவங்க அதெல்லாம் யோசிக்கல பாரு. ஆமா, யோசிக்கிறேன்னு இல்லை, யோசிக்கிற அளவுக்கு பிள்ளைய எதுவும் இதுங்கிற அவ்வளவு மோசமா இருக்குது பிள்ளை. பொம்பளை பிள்ளைகளோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பண்றது? காலகட்டங்கள் இப்படி மாறிவிட்டது. ஆமா, காலத்தின் கோலம். அதுவும் நம்ம கேஸ்ட் தான் ரொம்ப போய், நம்ம கேஸ்ட் தான் ரொம்ப கர்மம், ரொம்ப பணங்கிற பேர்ல ரொம்ப தும்புரு ஒண்ணுது. எதையுமே அறிவா பயன்படுத்திக்கணும். ஆமா, பணத்தை என்ன சாப்பிடுவா முடியும்? என்ன பணம் இருக்குன்னா பணத்தை என்ன சாப்பிடுவா முடியும்? ஒரு நேரம் சமையல்காரி வந்தோ சாப்பாடு இல்லைன்னாவோ நம்ம அப்படிதான் காத்து அடிச்சு போயிடுது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு யோசிச்சு பாரு. ஒரு நேரம் சாப்பிடலனாவே வயிறு காஞ்சி போயிருது. அடுத்த நேரத்துக்கு அந்த அன்னைக்கெல்லாம் ஹோட்டல்ல ஒருத்தர் நைட்டு சாப்பிடலையா, காலையில அக்கா ஒரு பூரி செட்டு கொண்டாங்க, ஒரு தோசை கொண்டாங்க, ஒரு இது கொண்டாங்க. எல்லா மனுஷனுக்கு உள்ளதானே. ஒரு வேளை சாப்பிடலன்னா தெரியும்டி அந்த கஷ்டம். எனக்கு அதனால நம்மள பொம்பளை பிள்ளைகளை பிடிக்க மாட்டேங்குது. ரொம்ப ஆடம்பரம் பண்ணுது, கல்ச்சரையே மாத்திடுது. இது வந்து இதுக்கு பண்றதுக்கும் ஒரு 10 பேரோட அதுக்கு போய் போறதுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். என்ன 10 பேரோட போனா மட்டும் தப்பு கிடையாது, இதுவும் தப்பு தான். அதுவும் இதுவும் ஈக்குவல் தப்பு தான் ஒன்னா சொல்ல போனா. குழம்பு வெந்துருச்சுன்னா ரெடி. ஆமா, இட்லி அங்கே ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆயிடுச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. 10 பேரோட போனாலே தப்பு இல்லை, இதுவுமே தப்பு தான். ஆனா அந்த காலத்துல நாங்கெல்லாம் பொறுமையா பொறுப்பா, புருஷன் சரியில்லைனாலும் நாங்க நடத்துனது ஆளுங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மத்த பொம்பளையில மத்தவங்க பாரு அவ எவ்வளவு திமிரா நடத்துறா பாரு, 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நம்ம ஒழுங்காதான் நடத்துவோம் என்ன. அப்படியே ஒரு சின்ன சின்ன தப்புகள் நடக்கத்தான் செய்யும், எல்லாரோட இதுலயும் நடக்காம இருக்காது. ஒரு பொண்ணுன்னு இருந்தா அந்த பொண்ணை தனியா இருக்க எவனை விட மாட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்க பிள்ளையா இருந்தா, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் என்ன. ஏன்னா அது கேட்க ஆள் இல்லைன்னா அது மேல இதுங்க நம்ம நினைப்பாங்க, எவனா இருந்தாலும் ஆதிக்கம் செலுத்துதான் நினைப்பாங்க என்ன. அதனால அப்ப அந்த மாதிரி சின்ன தப்புகள் செய்யும்போது பாரு அவ எப்படி இருக்கா பாரு அப்படின்னு எவ்வளவு தெரியுமா உலகம் பேசும். இதே இல்லாதவங்களா இருந்தா, இதே இருக்கவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதான் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு எப்பாளுக்கு சுட்டிச்சு, நீ இன்னும் கொஞ்சம் தப்பு பண்ண நாங்க எடுத்து தரோம் பாருங்க. முகர்கட்டையில பாரு, முகர்கட்டை சமூகம் அப்படி போயிட்டு. இதே இல்லாத பிள்ளை குடும்பம் கொண்டாடுற பிள்ளை. இப்ப நான்லாம் என்ன தப்பு பண்ணேன், குடும்பம் தான் கொண்டாந்தேன் என்ன. குடும்பம் சரியில்லாம இருந்துச்சு, நான் 2 பிள்ளைகளை பெற்று வளர்த்து நானே தான் எல்லாம் பண்ணி எல்லாம் குடும்பம் கொண்டாந்தேன். நான் என்ன சீரழிச்சுனா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசி என்னை பார்த்தீங்கன்னா தப்பு. ஐயோ உலகத்துல இல்லாத தப்பு பண்ணிட்டேன். அப்ப போராடி வாழ்க்கையை வாழ்ந்துங்கிற ஆசை யாருக்குமே இருக்காது. இப்படி எல்லாம் சமூகம் இப்படி எல்லாம் பண்ணுச்சுன்னா இது பெருமையா சொல்லலாம்ல. பாவம் அவ புருஷன் இதுவா இல்லைன்னாலும் அவ பாரு நடத்திட்டா கிட்டிக்காத்தனமா, அதை எவனாவது பெருமையா சொல்லுவானா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, நாளைக்கு எல்லாருக்கும் எல்லா பொண்டாட்டிகளும் புருஷன் இல்லைனாலும் சமத்தா நடத்திடுவாளுங்க, நம்ம தேவை இல்லாம போயிடும்னு நினைக்கிறேன். அவங்க ஆம்பளைய நம்மளுக்கு மதிப்பில்லாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்க சுயநலம் தான். அந்த பிள்ளைய நினைக்கிற மாதிரி. ஆமா, சுயநலமா நினைக்கிறேன். ஆமா, கடவுள் தான் கணக்கு பாப்பாரு என்ன, கடவுள் தான் தெரியும் எல்லாம். சாம்பார் வந்துருச்சு. கடவுளோட கணக்குல தான் நம்ம இதுங்க. சாம்பார் வந்துருச்சு, இட்லி சாம்பார் ரைஸ். காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு அதை தாளிச்சு ஊற்றணும், வந்து தாளிக்கணும். காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, சுட சுட இட்லி, நல்லா பூவாக இருக்கும் பாருங்க இட்லி எல்லாம். இந்த பாருங்க இட்லி சாம்பார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியத்துக்கு நான் சாதம் குக்கரில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது தொட்டுக்க பண்ணிக்குவேன். இன்றைக்கி அவனுக்கு சாதம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.